வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பத்தி பார்த்துடலாங்க. நான் போஸ்ட் மார்க்கெட் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வாய்ஸ் சரியா இல்ல. மைக் ஏதோ இஷ்யூவா இருக்குங்க. ஸோ அதனால நான் வீடியோ கலெக்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் மார்க்கெட்டை பத்தி அதில் சொல்லிட்டேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு மார்க்கெட் பத்தி எப்படி இருக்கலாங்கிறது மட்டும் ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். சரிங்க. இப்போ நிஃப்டி எடுத்திருக்கேன். நிஃப்டி சார்ட் வந்து இப்போ நம்மளுடைய இண்டிகேட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிஹெச்டிஎல் சிஸ்டமா எடுத்துக்கோங்க. இதையே எந்த ஒரு மேனுவல் ஒர்க்கையும் குறைக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நீங்க தேவைப்பட்டா பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? எப்பவும் போல மார்க்கெட்டை நான் இப்படிதான் அனலைஸ் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 48 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ இதனுடைய வியூ பத்தி பார்த்து சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஹை 25,372க்கு மேல போனா மார்க்கெட்டோடைய டார்கெட் அப்படிங்கிறது 25,468 வரைக்கும் போகலாம். சரிங்களா? இதுவே மார்க்கெட் உடைய நாளைக்கு மார்க்கெட் உடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது 25,258ங்க. ஏன்னா இங்க வரும்போது தான் மார்க்கெட் வந்து முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்பா ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இன்னைக்கு மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 442 அண்ட் 468ங்க. அங்கிருந்து மார்க்கெட் கீழே ரிவர்சல் ஆனா 258 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? அப்போ திரும்பவும் இந்த விலையிலிருந்து கீழே இறங்குனா இன்னைக்கு லோ வரைக்கும் கூட வரலாம். அதிகபட்சம் கீழே இறங்குனா 25,092 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஆனா மார்க்கெட்டுடைய ஓப்பனை பொறுத்து இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம அதே போல சென்செக்ஸ் உடைய வியூ எனக்கு தெரியாது. ஆனா சென்செக்ஸ் உடைய நாளைத்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 180 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. அதையும் நான் வந்து இதுலயே செக் பண்ணிடுவோம். சென்செக்ஸ் இண்டெக்ஸ் சார்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு இதை நான் ஆட்டோல போடுறேன். இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்டா நிஃப்டி வந்து பர்பிள் கலர் லைன் டச் பண்ணி கீழே விழுந்தாரு. ஆனா சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோல இருந்து ஹைல இருந்து 81,825ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காரு. இதுக்கு நீங்க சப்போர்ட் ரெசன்ஸ் இதெல்லாம் எதுவுமே வரைய தேவையில்லைங்க. நீங்க இதை ஆட்டோ எனேபிள் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டுடைய ப்ரீவியஸ் டே ஹையையும் லோவையும் பேஸ் பண்ணி அவரே இந்த வேல்யூவை உங்களுக்கு தந்துருவார். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையில இருந்து ஒரு சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து 82,466 வரைக்கும் நியர்பையா போயிருக்காரு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஓகே. இதை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டோடைய வியூவை சென்செக்ஸ்ல பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஹை வந்து 82,503.97ங்க. நீங்க போயிட்டு நீங்க மேனுவல் ஆக்டிவேட் பண்ணிட்டு 82,503.97. அதுவே லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 81,814.75 இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுடைய நாளைய வியூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத வந்து. ஸோ இதுதான் நாளைய வியூங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் அதிகபட்சம் மேல போற மாதிரி இருந்தா 82,864 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல ஓபன் ஆகும் பொழுது இன்னும் மேற்கொண்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் 350 பாயிண்ட்ஸ் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓப்பனை வச்சு நீங்க அதை டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா நாளைக்கு மார்க்கெட்டுடைய டிசைடிங் பிளேஸ்ங்கிறது 82,078 அப்படிங்கிறது தான் டிசைடிங் பிளேஸ். ஸோ இந்த இடம் வந்து மார்க்கெட் முடிவு எடுக்கும். அதிகபட்சம் மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்தா 81,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? கீழே இறங்குற மாதிரி இருந்தால்
மார்க்கெட்டோடைய பயாஸ் என்னங்கிறத மட்டும்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெண்ட் எல்லாம் நான் சொல்லல. இந்த வேல்யூவை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் பழைய மெத்தட்ல 160 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்ச் ஓப்பன்ல இருந்து நீங்களே வந்து ப்ளூ லைன், கிரீன் லைன், ரெட் லைன் போட்டோம்னாலும் நீங்க அதை வச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 82,339ங்க. ஒரு நிமிஷம். இது வந்து இன்னைக்கு நான் கொடுத்திருந்த ஐடியல் பிரீமியம். சென்செக்ஸ்ல 96 யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்களுக்கு டார்கெட் வந்து இன்னைக்கு 195 வரைக்கும் புட் ஆப்ஷன் போயிருக்கும், கால் ஆப்ஷன் 144 போயிருக்கும். ஆனா எகெயின் 39 வரைக்கும் வந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் எக்ஸாக்ட் பிரைஸ் ஆன 96 போய் ஏன் ரீச் ஆகணும்? ஸோ அதுதான் பவர் ஆஃப் இந்த வேல்யூடைய பவருங்க. நான் இதை வந்து நான் இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். இது எக்ஸாக்ட் பிரைஸ்ல ரீச் ஆயிருக்கும். ஆனா மார்க்கெட் இன்னைக்கு சைடுவேஸ் ரெண்டு பக்கம் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சைடுனா ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு புக் பண்ணியிருக்கணும். இதுதான் ரியல். இதை வந்து ரெண்டு பக்கம் எடுத்து வச்சா இன்னைக்கு லாஸ் தான் ஆயிருக்கும். இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் கொடுக்குறேங்கிறதுக்காக இங்க பாத்தீங்களா 195 போயிருக்கு, 95ல இருந்து அப்படின்னு சொல்றது அழகல்ல. ஸோ இதை நான் ரீசனா சொல்லிடணும். சரிங்களா? ஓகே, நான் இப்போ நாளைக்கு மார்க்கெட்டுடைய வியூ பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் 82,300ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 82,300 உடைய வியூ மட்டும் பார்ப்போம். காலுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரி, 82,200. ஓகே, காலுடைய பிரைஸ் படி இதை நான் எடுத்துறேன். இதை எடுத்துட்டு பிஹெச்டியில் ஆக்டிவேட் பண்றேன். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஹை என்னன்னு பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு நடந்திருக்க ஹை வந்து 576.5. நீங்க போயிட்டு மேனுவலா மாத்திக்கிறீங்க. 576.5. அதே வந்து லோ வந்து 162.2. 162.2. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டோடைய வியூ அப்படிங்கிறது இங்க கிளாரிட்டியோட வருங்க. இப்போ இதில் வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சு காமிச்சிடுறேங்க. ஏன்னா இது கிளாரிட்டி தெரியாது உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் இப்போ 350ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. இந்த 350ல க்ளோஸ் ஆயிருக்கிற பிரீமியம் ஆனது அதிகபட்சம் நாளைக்கு ப்ரீவியஸ் டே ஹைன்னு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி கூட இருக்கு. ஸோ 576 தாண்டும் பொழுது 734 வரைக்கும் டார்கெட் இருக்கு. இதனுடைய இம்பார்ட்டன்ட் பிரைஸ்ங்கிறது 320. 320 மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட், அதாவது சென்செக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரைக் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுவே புட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இந்த பிரீமியம் வேணும்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷன்லயும் செக் பண்ணிடுவோம். அதே 82,200 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனுடைய ஹை என்னன்னு பார்த்துருக்கலாம். 504.4. 504.4. ஓகே, அவருடைய லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 155. 153.10. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னித்த லோ 153.10 கட் பண்ணுச்சுன்னா 20 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு புட் ஆப்ஷன் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அப்ப 20 ரூபாய் வந்தா அவருக்கு டார்கெட் இந்த சைடு, அதாவது 62, 105, 153. ஒருவேளை ஓப்பன் நாளைக்கு டவுன் சைடு ஓப்பன் ஆகுது அப்படின்னா
287 தாண்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா டவுன் ஆகும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல ட்ரிகர் ஆகக்கூடாது. மார்க்கெட் இதை தாண்டி ஒரு க்ளோஸ் கிடைச்சு திரும்பவும் இந்த விலைக்கு மேல போனா மார்க்கெட் ஃபர்தரா டவுன் ஆகும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க மேனுவலா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, நிஃப்டி பிரீமியம் பார்த்துடலாங்க. நிஃப்டி இப்போ எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். நான் அதை ரீவீடியோவா போட வேண்டியதா போச்சு. ஸோ அனலைசிஸ் பார்த்துருவோங்க. 25,350 கால் ஆப்ஷன். இதுக்கு நான் இங்க ஆல்ரெடி எடுத்திருக்கிறேன். நீங்க இதுலயே உங்களுக்கு போதுமானது. இந்த ஸ்ட்ரைக் பிரீமியமே உங்களுக்கு போதுமானது. இந்த வேல்யூவை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25,350 கால் ஆப்ஷனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரைஸுங்கிறது 215 தாங்க. இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற ப்ரைஸ் தான். அதுவே 25,350க்கு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 232ங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் டர்னில் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இங்கே காமிக்கக்கூடிய ப்ரைஸையே நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இது மாறிடும். ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஓப்பன் ஆகும்போது நம்ம சிஸ்டம், அதாவது இந்த இண்டிகேட்டர் வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆயிடும். சரிங்களா? நான் எதுக்கும் இதை எடுத்துட்டு நான் நம்ம ப்ரைஸையும் காமிச்சிடுறேன். இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் இந்த ப்ரைஸ்லாம் மாறும். அதனால நம்ம எக்ஸாக்ட் ப்ரைஸ் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாங்க. பிடிஹெச்எல் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை வந்து 295.6ங்க. ஓகே, இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ அப்படிங்கிறது 188.45. ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 295.6, லோ வந்து 188.5. ஓகே, இதை நீங்க ஃபர்ஸ்ட் மேனுவல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். இதை நான் வந்து ஃபுல் சார்ட்ல பார்த்துருவோம். இதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 229ங்க. நம்ம அந்த சிஸ்டம்ல 232 காமிச்சது, இதுல 229. ஸோ ஆனா இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் எப்போ லோவை தாண்டி மேலே வருதோ அப்பதான் நம்ம பை பண்ணணும். கீழே 160 and 132 வரைக்கும் கூட வரலாம். அதனால எப்போ வந்து 188க்கு மேல வராரோ அப்பதான் புட் ஆப்ஷன் பத்தி யோசிக்கணும். லோவை கட் பண்ணிட்டா இதை நீங்க எப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப கால் ஆப்ஷன் பிரீமியம் இதுல இம்பார்ட்டன்ட் பிரைஸ்ங்கிறது 232 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ட்ரிகர் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இதுல ஒரு க்ளோஸ் வச்சு திரும்பவும் இந்த விலைக்கு மேல போனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்க, அதுவே இன்னைக்கு மார்க்கெட்டுடைய கால் ஆப்ஷன் டீடைல் பார்த்துருவோம். ஹை வந்து பாத்தீங்கன்னா 274.3, 274.3. லோ வந்து பாத்தீங்கன்னா 153.65, 153.65. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு என்ன காமிக்குது அப்படின்னா 200 அப்படிங்கிற பிரைஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதனுடைய இம்பார்ட்டன்ட் பிரைசஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய 199க்கு மேல இருக்கும் பொழுது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இது கீழே இறங்கும் பொழுது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை 274ல போய் ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது 242ல ரிஜெக்ஷன் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதனுடைய இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ஸ் இதுதான். இதை நோட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்க இப்பொழுதைக்கு ட்ரேட் பாருங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு சென்செக்ஸ்ல. எக்ஸ்பைரி லெவல்ஸ் நம்ம எப்பவும் எடுக்கிற லெவல் நான் எக்ஸல்ல நாளைக்கு நான் அது ஷேர் பண்றேன். அது நீங்க கிளாரிட்டியோடு பாருங்க. ஒரு சின்ன பிரீமியமே நல்ல மொமெண்டம் கொடுக்கும். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். இண்டிகேட்டர் பத்தின தகவல்கள் ஏதாவது தேவை இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.
நான் ஒரு 5 டேஸ்க்கு வந்து இதை நான் வந்து ட்ரையல் கொடுக்குறேன். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. யாருக்கு தேவையோ அது நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கோங்க. இன்னைக்கே நிறைய நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கவனமா செய்யுங்க. நான் வந்து ட்ரையல் தான் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க அது கூட பயன்படும் பொழுதுதான் உங்களுக்கு இன்னும் அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு 5 டேஸ் வந்து நீங்க என்ட்ரி எடுக்காம ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க, லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. இப்ப இந்த பிஎஸ்டிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எல்லாத்தையுமே நம்ம இதுலயே சொல்லிட முடியும். ஏன்னா இதுல நான் எப்படி பார்த்திருக்கேன், இதுல எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோவை வச்சு அதனுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸை நம்மளால இண்டெக்ஸ்லையும் கொண்டு வரலாம், இண்டிவிஜுவல் ப்ரீமியமையும் கொண்டு வரலாம். இதுதான் என்னுடைய மேத் வேல்யூ. சரிங்களா? இதை நீங்க மற்ற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் நான் ட்ரெண்ட் கூட போறேன் அல்லது ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ட்ரெண்ட் டிசைடர் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். பிரைஸ் வந்து தேவை அப்படின்னா நீங்க இன்கேஸ் இது தேவை அப்படின்னா நீங்க வந்து ஆன்ல வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் டிசைடர்ல நீங்க இதுல தேவை அப்படின்னா இப்ப நான் வந்து இந்த பிரைஸே உங்களுக்கு போதுமானது. இப்ப இங்க ஷோ ஆகுது பாத்தீங்களா, 162ல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்டோட அடுத்த டார்கெட் 180. இது பொசிஷனலாவே நீங்க கொண்டு போகலாம் 198. எக்ஸாக்டா அந்த பிரைஸ்ல தான் எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து ட்ரெண்ட் உங்களுக்கு டிசைட் பண்ணி தரும். இது வந்து விவேப்போட டிசைன், விவேப்பை உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? ஓகே, எது தேவைனாலும் என்னோட நம்பருக்கு உங்களுடைய ட்ரேடிங் ஐடி பிளஸ் மெயில் ஐடி, உங்களுடைய நேம் அண்ட் பிளேஸ் ஃபோன் நம்பர் இதை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.